இந்தியாவினுடைய உணவு உற்பத்தியை நாம் ஒப்பிட்டு பார்க்கையில் நம்முடைய உணவு சார்ந்த தொழில்நுட்பங்கள் இன்னும் மிகப்பெரிய உயரங்களை தொட வேண்டும் என்ற நம்முடைய இந்திய பிரதமரினுடைய கனவு நனவாகிட ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உலக அரங்கிலே பெருமிதம் கொள்வதற்கு இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு சேவையை தரமான மாணவ மாணவிகளை உருவாக்குவதன் மூலம் செய்து கொண்டிருப்பதை அறிந்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன். நம்முடைய தென்னிந்தியாவிலே அதிலும் குறிப்பாக தமிழகத்திலே நாம் எல்லோருமே அரிசியை மிக முக்கியமான உணவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றோம். அரிசி என்பதிலே மிக அதிகமாக கார்போஹைட்ரேட் தான் இருக்கிறது. நம்மிடையே பரவலான ஒரு நம்பிக்கை என்னவென்றால் கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்தால் நமக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நம்மிடத்தில் ஒரு நம்பிக்கையும் ஒரு சில அறிவியல் சான்றுகள் சார்ந்த நம்பிக்கைகளும் நம்மிடத்தில் இருக்கின்றது. ஆகவே நம்முடைய சிஎஸ்ஐஆர் நிஸ்ட் நிறுவனத்தின் சார்பாக அதனுடைய இயக்குனர், இந்த நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர், எங்களுடைய முன்னாள் விஞ்ஞானி, இன்றைய தலைவர், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பை முன்னெடுத்து அரிசியை விரும்பி சாப்பிடுபவர்கள் அவர்களை அறியாமலேயே அரிசியுடன் சேர்த்து கார்போஹைட்ரேட்டுடன் சேர்த்து புரதத்தையும் வைட்டமின்கள் மற்றும் ஃபோலிக் அமிலம் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்த சத்தான ஒரு உணவாக அரிசியை அவர் என்னை பொறுத்தவரையிலே மீள் உருவாக்கம் செய்து கொடுத்திருக்கின்றார். இது இந்த சமுதாயத்திற்கு அவர் செய்த மிகப்பெரிய பணி. நம்ம எல்லோரும் இனிமேல் பயமின்றி, சர்க்கரை நோய் பயமின்றி, எந்த விதமான தயக்கமும் இன்றி எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு அரிசியை சாப்பிடலாம் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது சம்பந்தமான ஆய்வுகளினுடைய கடைசி கட்ட முடிவுகள் வந்த பிறகு உலகளாவிய அளவிலே மிகப்பெரிய ஒரு உயரிய ஒரு மேடையிலே இதற்கான அறிவிப்புகளையும் நாங்கள் வெளியிட இருக்கின்றோம். ஆண்டுக்கு 6-7 கோடி உணவு தொழில்நுட்பங்களை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக எனர்ஜி எஃபிஷியன்ட் என்று சொல்லப்படுகின்ற ஆற்றலை மிக சிக்கனமாக பயன்படுத்தி இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே உணவுப் பொருள் வீணாவதை தடுப்பதற்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்தாலும் கூட இன்னும் குறுகிய காலத்திலே அது முழுமையாக தடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன்.